ஆண்கள் அடுத்தவர்களை பற்றி பெரிதாய் யோசிப்பதில்லை. பெண்கள் பெற்றவர்களைத் தவிர பெரிதாய் எதையும் நேசிப்பதில்லை. அதனால்தான் காதல் தோல்வியை கூட கண்ணீரோடு ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். அன்பே, என்னை விட அதிகமாய் நான் உன்னைதான் நேசிக்கிறேன். ஆம், எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் எப்படி இருக்கிறாய் என்று உன்னைதான் நலம் விசாரிக்கிறேன். எம் இறைவனே, எழாமலும் இறக்காமலும் நிரந்தரமாய் உறங்கிக் கொண்டிருக்க எனக்கு ஒரு வரம் தருவாயா? ஏனெனில் கனவில் மட்டும்தானே அவளை காண முடிகிறது. நிஜத்தில் நீதான் அவளை எடுத்து கொண்டாயே. என் தங்கமே, எனக்கென்று எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஒரே காரணம் நீயும் உன் காதலும் தான். ஈழத்தமிழர்கள் நாடு கடந்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் பாசமெல்லாம் தாய்நாடு மீதுதான். ஆனால் எங்களை பொறுத்தவரை தவிக்கவிட்ட தாயை விட தத்தெடுத்த தாயே சிறந்தவள். தாய்ப்பாசம் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு அடிபட்டால் கூட எனக்கு ஃபோன் செய்து விடுகிறாள். ஏனோ அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மட்டும் யார் யாருக்கோ ஃபோன் செய்கிறாள், என்னை தவிர.